பிரைஸ் காட். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, நாம் இந்த மாதத்தின் 4ஆம் வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நாம் திருச்சபையாக ஒன்று கூடி தேவனை ஆராதிக்க இயலாவிட்டாலும் அவருடைய கருணை நிமித்தமாக இந்த ஒளி காட்சியின் மூலமாக நாம் தேவனை ஆராதிப்பதற்கு கர்த்தர் நம்ம தருணத்தை கொடுத்திருக்கிறார். இதற்காக நாம் நன்றியுடனாக இருக்க வேண்டும். இந்த ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். இது ஒரு குணமாக ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறவையா பிதாவே, துதிக்கிறவப்பா, 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 துதிக்கிறவப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறவையா. பரிசுத்த ஆவியானவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறவையா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனை பொறுப்பேற்று நடத்த நீங்களுடைய தயவுக்காய் கிருபைக்காய் போடாமல் ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவரே, நீர் எங்களை மட்டுமாய் போஷித்து பாதுகாத்துக் கொண்டு வருவதற்காக உங்களுக்கு கோடாக்கூடி ஸ்தோத்திரங்களை நன்றிகளை வேறு படைக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, விரைவாக ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறவையா. ஆண்டவரே, இந்த காட்சிகளை தொலைக்காட்சிகளாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக துதிக்கிறவையா. வருத்தத்தோடு, பாரத்தோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு மக்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, அவர் வருத்தங்கள், பாரங்கள், கஷ்டங்கள், கண்ணீர் எல்லாவற்றையும் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறவையா. தகப்பனே, இந்த ஆராதனை ஒவ்வொரு பாகத்தை, இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பாகத்தையும் கர்த்தாவே நீங்கள் பொறுப்பேற்று எங்களோடு கூட இருந்து நடத்தி தரும்படியாக இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் இன்னார் என்று அறிந்து அவரை துதிப்போமா. நம்மை காண்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வின் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வின் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவர் கைவிட மாட்டார்.
நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆமென். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். சூழ்நிலைகள் மாறலாம், தேவன் மாறாதவராக இருக்கிறாரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வின் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வின் என்றும் ஜெயமே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. ஒரு நாளும் நிலைவரவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் நிலைவரவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே.
நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே ஒரு நாளும் என்னை மறவாதே நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மறவாதே நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே நன்றி இயேசுவே என்னாலும் இயேசுவே வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் அருமையான காணொளி மூலமாய் உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி சபையிலே கூடி ஆராதிப்போமோ அதே போல் நீங்கள் வீடுக்குள் தோறும் கரங்களை கர்த்தரை பாடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படியாய் செய்யும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த யூடியூப் மூலமாய் கேட்கிற அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஒரு சில பாடல்களை நாம் பாடுவோம். தனிமையின் பாதையில் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி ஜெபசித்தனோடு கூட இந்த பாடலை பாடுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் எத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என தருவேனா இதற்கு ஈடு என தருவேனா இதற்கு ஈடு என தருவேனா இதற்கு ஈடு என தருவேனா தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ சோர்ந்து போகும் நேரமெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே சோர்ந்து போகும் நேரமெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே ஆறுதல் எனக்கு தந்தீரே கண்ணீரை கணக்கில் வைத்தீரே
இதற்கு ஈடு என தருவேனா, இதற்கு ஈடு என தருவேனா, இதற்கு ஈடு என தருவேனா, இதற்கு ஈடு என தருவேனா. தனிமையில் பாதையில் தரப்படை முன்போலில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. உடைக்கப்பட்ட நீர்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, உடைக்கப்பட்ட நீர்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேலையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, நான் தடுமாறும் வேலையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என தருவேனா, இதற்கு ஈடு என தருவேனா, இதற்கு ஈடு என தருவேனா, இதற்கு ஈடு என தருவேனா. அடிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. என்னை போற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல சபிப்பு என்னை போற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. உள்ளத்துக்குள் என்னை வருந்தீரே, இதற்கு ஈடு என தருவேனா, உள்ளத்துக்குள் என்னை வருந்தீரே, இதற்கு ஈடு என தருவேனா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல். இதற்கு ஈடு என தருவேனா, இதற்கு ஈடு என தருவேனா, இதற்கு ஈடு என தருவேனா, இதற்கு ஈடு என தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, அருமையான கர்த்தாவே, ஞாயிற்றுக்கிழமை ஆலய ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய பாடல்களை பாடும்படியாக கர்த்தர் கிருபை செய்த எங்கள் தேவன்
வார்த்தைகளை கேட்கிற உள்ளங்களில் பரிசுத்த ஆவியானவர் நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரை நாங்கள் கேட்கிற மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆண்டவரை நாங்கள் செய்ய வேண்டிய கிருபை ஞானத்தை கற்றுத் தருகிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தொடர்ந்து உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற அருமையானவரை கேட்கிற அருமையான பிள்ளைகளை கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கவனித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2020வது வருடத்தினுடைய வாக்குத்தத்தையும் மே மாதத்தினுடைய வாக்குத்தத்தின் அடிப்படையிலும் நாம் கவனித்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் பிரசங்கித்துக் கொண்டு வருகிறோம். ஒரு முறை கூட நாம் சொல்கிற 2020வது வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் கவனித்து வாசிக்கும் பொழுது, அருமையான தேவனுடைய தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்ருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறார். சகாயர் என்ற வார்த்தைக்கு பலவிதமான அர்த்தங்களை உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சகாயர் என்ற வார்த்தையில் உதவி செய்கிறவர், உருக்கமாய் இருக்கிறவர், இரக்கமாய் இருக்கிறவர், கிருபையாய் இருக்கிறவர், தீங்கிற்கு மனசாபப்படுகிறவர், நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவர் என்ற பலவிதமான காரியங்களை இந்த சகாயத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறது. அதே போல மே மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்படின்னா அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த மே மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப எந்த காலத்திலும் கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார் என்ற சிந்தை நம்முடைய இருதயத்திலே ஒருபோதும் விலகிவிடவே கூடாது. அப்ப தொடர்ந்து நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறவர் என்ற வார்த்தையின் அடிப்படையில போன இதில் நாம் வாசித்தோம். ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து வாசித்தோம். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையில அருமையான தேவனே 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்தோம். அப்போ இங்கே கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் எப்படியாய் போஷித்து காப்பாற்றுகிறார் என்பதை குறித்ததான காரியத்தை விலக்கி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையானாலும் சரி, அது தேவனுடைய ஊழியக்காரனாக தீர்க்கதரிசி ஆனாலும் சரி, கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அருமையான தேவனுக்கு அதற்கு ஆதாரமாக நாம் வாசித்தோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் 4வது வசனத்தை நாம் ஆதாரமாக வைத்து நாம் தியானித்தோம். கர்த்தரிடத்திலே ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன் என்று தாவீது சொல்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுகிறேன். நாடுகிறேன் என்றால் விரும்புகிறேன் என்று அர்த்தம். அப்போ அருமையான தேவனுடைய தாவீது என்ன சொல்ற, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே நீங்களும் நானும் தங்கி இருக்கும் போது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அந்த காரியத்தில் விரும்புகிறார் என்பது குறித்ததான காரியத்தை நான் வாசித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு ஆதாரமாக அருமையான ஒன்று ராஜாக்களின் புஸ்தகத்திலே 17வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் கவனித்து பார்த்தோம். அவன் போய் எலியாவை குறித்ததான காரியத்தை உங்களோடு கூட நான் பேசினேன். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றன் அண்டையிலே தங்கியிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஆனாலும் சரி, எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை ஆனாலும் சரி, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய சமூகத்திலே தங்கி இருக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிரசன்னத்திலே இருக்கிறானோ, அப்பேற்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறார் என்பதை குறித்ததான காரியத்தை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை குறித்ததான காரியத்தை நான் வாசித்தேன். அருமையானவரை கேரித் ஆற்றல் அண்டையிலே ஒளிந்து கொண்டிரு, நீ தங்கி இரு என்று கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தது. உடனே அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் தங்கி இருந்தான் என்று சொல்ல. அப்ப தங்கி இருக்கும் போது
கர்த்தர் எப்படியாய் போஷித்து காப்பாற்றினார் என்பதை குறித்ததான காரியத்தை போன வாரத்திலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் கவனித்து பிரசங்கித்தேன். அருமையான தேவனுடைய இது அதே போல தொடர்ந்து தங்கியிருத்தல். அப்போ அருமையான தேவனுடைய தங்கியிருந்தால் தான் கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்ற முடியும். அப்போ அநேகர் பார்த்தீங்கன்னா தங்கி இருக்க மாட்டாங்க. இந்த இக்கட்டான காலத்தில், இந்த இக்கட்டான சூழ்நிலையில அநேகர் என்ன பண்ணுவாங்க, பல நெருக்கமான சூழ்நிலை இருப்பாங்க. இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட இந்த காரியத்திலே அநேகர் என்ன பண்ணுவாங்க, தேவையில் அநேகர் உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகள் பல தேவையில் இருக்கும். ஆனால் தேவையில் மத்தியிலும் நாம் என்ன பண்ணணும், மனுஷனை பார்க்காம கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து தரித்திருந்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார் என்பதை குறித்ததான காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இங்கே நாம் கவனித்து வாசிக்கும் இஸ்ரவேலிலே 3 வருடம் பனியும் மழையும் பெய்யாதிருக்கிற அந்த காலத்திலே ஏன் கர்த்தர் இப்பேற்பட்ட காரியத்தில் அனுமதித்தார் என்று சொன்னால், அருமையான நான் போன முறையை நான் உங்களோடு கூட பகிர்ந்தேன். அப்போ என்னன்னா, மழை பெய்து பெரிய ஒரு விளைச்சலை, நல்ல ஒரு செழிப்பான தேசமாய் இருப்பதற்கு காரணம், அதாவது பாகால்தான் காரணம் என்று தவறான ஒரு நம்பிக்கையை வைத்திருந்ததினாலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தம்முடைய பக்கமாய் திருப்பும்படியாக தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவின் மூலமாக கர்த்தர் யார் என்பதை உறுதிப்படுத்தினார். அருமையான தேவன், அப்பேற்பட்ட பஞ்ச காலத்தில், அப்ப இந்த பஞ்சகாலம் மற்ற வறட்சியான காலம் உருவாகுவதற்கு அப்ப காரணமா இருப்பது என்ன என்றால், நாம் செய்கிற பாவம் தான் என்பதை அறிந்து கொள்ளபடியாய், அப்போ பாகால் அல்ல, கர்த்தர் தான் நம் தேசத்தை ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு தெளிவான சிந்தனை உண்டாகும்படியாக கர்த்தர் எலியாவின் தீர்க்கதரிசி மூலமாக உறுதிப்படுத்துகிறார். அப்போ உறுதிப்படுத்தினாலும் இந்த வறட்சியான காலங்களிலே, இந்த பஞ்ச காலத்திலே கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொடுத்த தீர்க்கதரிசி எப்படியாய் போஷித்து காப்பாற்றுகிறார் என்று நீங்கள் நான் கவனித்து பார்த்தால், அருமையான தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்தபொழுது அவன் அப்படியே செய்தான் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அப்போ கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே எப்படி வருகிறதோ அப்படியே நாம் தங்கியிருக்க வேண்டும். அதற்கு தொடர்ச்சியாக தங்கியிருத்தல் என்பதை குறித்ததான ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளை, அதே 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 17, 7, 8, 9 போன்ற வசனங்களிலே கவனித்து பார்த்தால், அந்த 9வது வசனத்தை மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போயிற்று. அப்ப என்ன தெரியல, மறுபடியுமாய் கர்த்தருடைய வார்த்தை தம்முடைய எலியாவாகிய தம்முடைய தாசனாகிய தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. என்னவென்றால், நீ எழுந்து சீதேனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றான். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்த பொழுது அங்க ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தார். அவனை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கவனித்து பார்த்தால், அருமையானவரை தங்கி இருந்தான். ஒருவேளை எலியா அந்த கேரித்த ஆற்றங்களிலே ஒளிந்து தங்கி இருந்தான். அதனுடைய ஆற்று தண்ணீரை குடித்தான். அது அந்த ஆற்று தண்ணீரிலே எப்படியா இருக்குமோ என்பது தெரியவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி, நீ ஒளிந்து கொண்டு தங்கியிரு என்று சொல்லும்போது எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே தங்கியிருந்தான். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையில் தங்கியிருக்கும் போதுதான் போஷிப்பு என்பதை, பராமரிப்பு என்பதை எலியா அறிந்து கொண்டதினாலே அருமையான தொடர்ச்சியாக அவன் காத்திருந்து தங்கியிருக்கிறான். ஆனால் கடைசியாக ஒரு சில நாட்களிலே அந்த ஆற்று தண்ணீர் வற்றி போயிற்று. அப்ப மீண்டுமாய் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருகிறது. ஒருவேளை ஆற்று தண்ணீரை வற்றி போகாமல் இருக்க செய்ய முடியும். அருமையான தேவனுடைய நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது அவன் என்ன சொல்றனா, சாரிபாத்து என்ற ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உடனே ஒருவேளை எலியா நினைத்திருக்கலாம், இப்பொழுதுதான் ஆற்று தண்ணீரும் காகங்கள், அருவருப்பான ஒரு பறவை காகம், காகத்தின் மூலமாய் கொண்டு வருவது அந்த அப்பத்தையும் இந்த ஆற்று தண்ணீர் சுத்தமாக இருக்கிறதோ ஒனிமே எனக்கு தெரியல, இருந்தாலும் கர்த்தர் சொன்னார் என்றதுக்காக அவன் குடித்து அந்த அப்பத்தை புசித்து அந்த குடித்து அந்த ஆற்று தண்ணீரை குடித்து இப்படியாய் வாழ்ந்து வந்தான். இப்போ ஆற்று தண்ணீர் வற்றி போயிட்டு, அப்ப கர்த்தருடைய வார்த்தை மீண்டுமாய் சொல்லி, நீ சாரிபாத்து ஊருக்கு போ, அங்க செல்வந்தனாய் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நான் கட்டளிட்டு இருக்கிறேன், உன்னை போஷிக்க முடியாது என்று எலியாவுக்கு சொல்ல. மீண்டுமா
கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சாரிபாத்துக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டிருக்கேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நாங்கள் கவனித்து பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் தங்கி இருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் நானும் செல்லும்போது கர்த்தர் நம்மை போஷிக்கிறவராக. அப்போ எலியா மாறுதரமான எந்த காரியத்தையும் அவன் சொல்லவில்லை. பாருங்க, கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே சாரிபாத்துக்கு போனான். சாரிபாத்துக்கு போய் அருமையானது அங்க என்ன பண்றான்னா, விறகு பொறுக்கி கொண்டிருக்கிற விதவை அவளை பார்த்து கூப்பிட்டு, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஒரு பாத்திரத்திலே கொண்டு வா என்று சொல்கிறார். அப்ப சொல்லும் பொழுது 11வது வசனத்திலே நான் கவனித்து பார்க்கிறோம், கொண்டு வர அவன் போகிற பொழுது எலியா அவளை பார்த்து கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில எனக்கு கொண்டு வா என்றார். அருமையான தேவனை கவனித்து பாருங்கள், பஞ்சம் இருக்கிறது. அவருடைய சூழ்நிலை என்ன என்று எலியாவுக்கு தெரியாது. அருமையான தேவனுக்கு, ஆனால் கர்த்தர் எலியாவையும் காப்பாற்றுகிறார். எலியாவின் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடக்கிற விதவையும் கர்த்தர் காப்பாற்ற நினைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப என்னென்ன சொல்றனா, எலியா என்ன சொல்றனா, அவளை கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் பாசம். முதலாவது என்ன சொல்றான், தாதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமாட்டான். அவர் தண்ணி கொண்டு போவதுக்காக வீட்டுக்கு போகும்போது சொல்றான், நீ போகும்போதே அவளை கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் தான் எடுத்துனுவாமான்ற. உடனே அருமையான தேவனுடைய 12வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்க்கும், அதற்கு அவர் பானையிலே ஒரு படி மாவும் களையத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்திலே ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகை நான் பொறுக்கி கொண்டிருக்கிறேன். அருமையான தேவனுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியாகிய எலியாவுக்கும் ஒரு பசி, ஒரு தாகம் எடுக்கிறது. ஆனால் இவனிடத்திலே உள்ளதை தீர்க்கதரிசியாகிய எலியாவின் இடத்திலே சொல்லுகிறான். அருமையான ஒரே ஒரு பிடிமாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் கலசத்தில் இருக்கு. இது என்னன்னா, இதை ஆயுதப்படுத்தி வச்சிருக்கிறோம். எதுக்குன்னா, இதை சுடுவதற்கு 2 விறகை பொறுக்கி அதை சுட்டு தானும் என் குமாரன் சாப்பிட்டு மரித்து போக போகிறோம் என்பது குறித்ததான காரியத்தை தீர்க்கதரிசியாகிய எலியாவினிடத்திலே சொல்கிறார். அருமையான தேவனுடைய 13வது வசனத்திலே நீ கவனித்து பார்க்கும் பொழுது இந்த வெளிப்படையான காரியத்தை இந்த விதவை தீர்க்கதரிசியிடத்தில் சொல்லியிருக்கான். ஒருவேளை தீர்க்கதரிசியில் ஒரு நீ கொஞ்சம் கேட்கறதுல தண்ணி தான் கேட்ட, இப்போ கொஞ்சம் அப்பவும் கேட்குற, இப்போ காலத்தில் பெரிய வறட்சி இருக்கிறது, இதெல்லாம் தெரியாத பஞ்சறது, உங்களுக்கு தண்ணி கொடுக்கறதே ஒரு பெரிய ஏதாளாகும், இதுல வேற ஒரு அப்பம் வேற கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நைஸா என்ன பண்ணிக்கலாம், தீர்க்கதரிசியை அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் முடிஞ்சா தண்ணி ஒன்றா கொடுக்குற அப்பங்கப்பெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவை கர்த்தர் வேறு விதத்தில் கூட போச்சிருப்பாள். ஆனால் சாரிபாத்து விதவையும் அவன் குமாரனும் மரித்து போயிருப்பாள். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன, ஊழியக்காரனாகிய எலியாவும் போஷிக்கப்பட வேண்டும். ஊழியக்காரனாகிய எலியாவின் மூலம் சாரிபாத்தில் இருக்கிற அந்த விதவையும் போஷிக்கப்பட வேண்டும், அவனுடைய குமாரனும் போஷிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை கவனித்து பார்க்கும்பொழுது அப்பொழுது எலியா அவளை பார்த்து சொல்ற, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. அப்படின்னா உன் வார்த்தையின்படி என்ன பண்ண, ஆயத்தப்படுத்து, சுடு. ஆனாலும் முதலில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனித்து பார்த்தா எலியா தீர்க்கதரிசியை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்த்தா ரொம்ப மாறியான ஆளோ. என்னடா இருக்கிற நிலைமையை அந்த விதவை சொல்றா, 2 பேரும் பொறுப்பு சொல்லலாம். ஒருவேளை நான் ஊழியக்காரனாக, ஒருவேளை நீ அந்த ஸ்தானத்தில் மற்றவர்களாக நானும் என்ன ஏமா அப்படியே இவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது, சரி சரி பரவாயில்ல, முதலாவது நீ என்ன பண்ற, அது கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, நீ என்ன பண்ற, கொஞ்சம் கொஞ்சம் வடை நீ சுட்டுட்டு உன் பிள்ளைங்க போட்டு கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் எனக்கு எடுத்துருவாமா மீதி இருந்தான்னு சொல்லியிருக்கலாம். எலியா சொல்லுகிறான், நீ முதலாவது சிறிய அடை, முதலில் அப்படி என்பது முதலாவது ஒரு சிறிய அடை எனக்கு பண்ணி கொண்டு எடுத்துருவா, ஆயத்தப்படுத்து என்று சொல்லுகிறார். இதை சொல்லும் போது அருமையான தேவனுடைய பிள்ளையை அவர் சொல்லிட்டு மாத்திரமல்ல, 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும்
பானையிலே மாவு செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்திலே எண்ணெயும் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளை, நீ கவனித்து பாருங்க. இந்த வார்த்தையை சொன்ன உடனே, எலியாவுடைய வார்த்தை சொன்ன உடனே அவர் இருக்கிற நிலைமையை சொல்லுகிறார். பின்பு இந்த எலியா சொன்ன வார்த்தை என்ன? முதல்ல இதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே விட்டுல, முதலிலே எனக்கு ஒரு அடையை பண்ணி கொண்டு, முதலிலே எனக்கு ஒரு அடையை பண்ணி அப்பொழுது நீயும் உன் பிள்ளையாண்டாலும் உன்னுடைய குமாரனும் சாப்பிடலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றான், கர்த்தர் தேசத்தின் மேல் மழை கட்டளையிடுகிற நாள் மட்டும் எத்தனை வருஷம்? 3 வருஷம் அப்படின்னு சொல்லுகிறார் கர்த்தர். அது வரைக்கும் உன்னுடைய பானையில் இருக்கிற மாவு செலவழிந்து போவதில்லை. உன் கலசல் கொஞ்சம் தான் எண்ணெய் இருக்குதுன்றல, அந்த எண்ணெயும் குறைந்து போவது என்று என்னை அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறான் என்று சொன்னான். இந்த வார்த்தையை, எலியா சொன்ன அந்த வார்த்தையை அந்த விதவை அப்படியே சுவாசித்து கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பானையிலே மாவு செலவழிந்து போவதும் இல்லை, அதனால கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்பதை அறிந்து கொண்டால், அதற்கு முன்பதாக அந்த விதவை செய்த காரியத்தை நீங்க கவனித்து பார்க்கணும். 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவன் வீட்டார் அநேகம் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே சாரிபாத்தினுடைய விதவையுடைய வீட்டாரும் காப்பாற்றப்பட்டார், ஊழியக்காரன் ஆகிய தீர்க்கதரிசியாகும் எலியாவும் காப்பாற்றப்பட்டார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் தீர்க்கதரிசி தம்முடைய வார்த்தையை படி கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எலியாவுக்கு தம்முடைய வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தையின் படி அருமையான சாரிபாத்தில் இருக்கிற 2 விறகை பொறுக்கி கொண்டிருக்கிற அந்த விதவைக்கு சொல்லுகிறார். அப்ப சொல்லும் பொழுது இந்த விதவை எலியா சொல்லுகிற வார்த்தையின்படியே செய்தார். அருமையான தேவனுடைய, அப்போ கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தின எலியாவுடைய வார்த்தையின்படி இந்த விதவை செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அருமையான தேவனுடைய நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது போஷித்து காப்பாற்றுகிறவர் கர்த்தர். அருமையானவர்களை, யாரை கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிறார் அப்படின்னு நீங்க 2 பேரையும் கவனித்து பார்க்கும்போது, போஷித்து காப்பாற்றுகிற வேலை கர்த்தருக்குரியது. ஆனா செய்ய வேண்டிய வேலை தீர்க்கதரிசியாகிய ஊழியக்காரனாகிய எலியாவும் அந்த எலியாவின் வார்த்தையின்படி சாரிபாத்தில் இருக்கிற விதவை, இந்த இருவரும் ஒன்றோடு ஒன்று கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுதுதான் கர்த்தர் போஷித்து காப்பாற்றுகிற வழிமுறைகளை உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாரிபாத் விதவை அந்த கூட்டம் அவர் வீட்டார் என்பது சபைக்கு ஒப்பிடலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, எலியா என்பவன் சபையினுடைய போதகர், தேவனுடைய ஊழியக்காரன். அப்போ ஊழியக்காரன் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த வார்த்தையை சபைக்கு அவன் பிரசங்கிக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை சபைக்கு சொல்லும் போது, கர்த்தருடைய வார்த்தையின்படி எலியா கர்த்தருடைய பாதத்திலே தங்கியிருந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ தம்முடைய வார்த்தையின்படி சபைக்கு சொல்லும் போது, அப்ப இங்க நடக்கக்கூடிய காரியம் என்ன? ஊழியக்காரனையும் கர்த்தர் போஷிக்கிறார், சபையும் கர்த்தர் போஷிக்கிறவரா இருக்கிறார். அருமையான தேவனுடைய தங்கி இருக்கணும், கர்த்தருடைய பாதத்திலே தங்கி இருக்கும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஊழியக்காரனாகிய எலியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். தம்முடைய ஊழியக்காரனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் போது அதை சபையில சொல்லும் பொழுது சபையும் கீழ்ப்படிய வேண்டும், ஊழியக்காரனும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இசைந்து கீழ்ப்படியும் போது கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படி போஷிக்கிறவராய் சகாயராய் இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தை என்பது இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டனும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யாமல் இருக்கும் போது ஊழியக்காரனையும் வெட்டும், அந்த வார்த்தை கீழ்ப்படியாது இருக்கும் போது சபையில் உள்ள கீழ்ப்படியாத போது சபையுடைய காரியங்கள் இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டே கீழ்ப்படியாத போது அதற்குரிய காரியங்கள் உண்டாகிறது. அப்போ நீங்கள் நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது கர்த்தர் அதிலே ஒரு போஷிப்பை வைத்திருக்கிறார். அப்போ அருமையான தேவ ஊழியக்காரன் கர்த்தருடைய பாதத்திலே தங்கி இருந்து
கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையின்படி சபையார் கீழ்ப்படியும் போது இங்க தேவன் ஒரு போஷிப்பை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். சபைக்குள்ளும் கர்த்தர் போஷிக்கிறார், தம்முடைய ஊழியக்காரனையும் கர்த்தர் போஷிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நீங்களும் நானும் எலியாவை போல கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து தங்கியிருந்து ஜெபிக்கும் பொழுது, ஊழியக்காரங்க கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது, விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் ஒன்றோடு ஒன்று இணைந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை போஷித்து காப்பாற்றுகிறார். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்ப கீழ்ப்படிதல் என்பது சபையாருக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஊழியக்காரனாகிய தீர்க்கதரிசியும். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கீழ்ப்படியாமல் சாரிபாத்துக்கு போகாம இருந்ததால் சாரிபாத்தினுடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் மரித்து போன நிலையில இருந்திருப்பார்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது கர்த்தர் பராமரிப்பு உள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் என்ன முதலாவது கர்த்தருடைய ஊழியக்காரனை கனப்படுத்தி அந்த அடையை கொண்டு போகும்போது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாச கிருபையின் ஊழியத்துல எனக்கு ஒரு அருமையான ஒரு சகோதரி, அருமையான மகள் கோகிலா பாருங்க, அருமையான குளத்துமேட்டில் விநாயகம் அம்மாவுடைய மகள் தான், மூத்த மகள். உண்மையாகவே அதை நான் சொல்லியே ஆகும். பாருங்க, மூத்த மகள் எல்லாம் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து நாங்கள் பிறந்தவர்கள், அவரும் நாம் பேர்பட்ட இந்து குடும்பத்தில் தான் பிறந்திருக்கிறார். கர்த்தர் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வெள்ளிக்கிழமையில உபவாச ஜபத்தில் திடீர்னு வந்தாங்க. ஒரு நாள் வந்து கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு குறிப்புகளுக்காக நாம் ஜபிக்கும்போது, அருமையான தேவனுடைய ஆரம்ப காலத்தில் அந்த அவங்க பிள்ளை இல்லாத ஒரு குறைபாடு இருந்தது. ஆரம்ப காலத்தில் முதல் பிள்ளை வந்து அது சரியான முறையிலே அது ஒரு அவசனை ஆனதுனால மிக விருத்தியாகி கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவர் ஜெபிக்கும்படியாக வந்தாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை உபவாச ஜபத்திலே எல்லாரும் ஜெபிக்கும் போது அவர்கள் குறிப்புகளை கொடுத்தாங்க. ஆனால் அருமையான அந்த மகளிடத்தில் இருந்த காரியத்தை நான் கண்டுபிடிச்சேன். அருமையான அந்த மகள் அவருடைய இருதயம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இருதயமா இருந்தது. அது உபசரிக்கிற நல்ல ஒரு இருதயம். பாருங்க, உபவாச ஜபத்தை நான் முடிச்சுட்டு வருவோம், மோர் பாருங்க, எல்லாருக்கும் குளிர்ச்சியா கூழ் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சாங்க. பாருங்க அருமையானவர்களே, நம்ம ஜபித்தோம். கர்த்தர் அவருடைய காரியத்துல, அந்த கொடுக்கிற காரியத்துல, அநேகரை போஷிக்கிற காரியத்தில் கர்த்தர் பார்த்தாங்க. ஜெபம் பண்ணோம், குறிப்புகளுக்காக நாம் ஜெபம் பண்ணோம். அருமையானவர்கள், குறிப்பிட்ட நேரத்தில் கர்த்தர் மீண்டுமாய் கற்பம் அடையும்படியாய் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். அருமையான தேவனை உபசரிக்கும் போது, விசுவாசிகளுக்கு கொடுக்கும் பொழுது, ஊழியக்காரனுடைய வார்த்தையை கீழ்ப்படியும் போது கர்த்தர் அந்த அற்புதத்தை செஞ்சாரு. பாருங்க, அப்படியே தொடர்ச்சியாக அந்த காரியத்தில் செஞ்சு திடீர்னு பார்த்தா குறிப்பில கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டு இருந்தோம். அருமையான தேவனை கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார். அருமையானவர்களை இப்படியா இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை மருத்துவமனையில மீண்டுமாய் ஏற்பட்ட ஆரம்ப காலத்தில் அந்த சூழ்நிலை, அந்த வாசனை ஆகக்கூடிய அந்த காரியங்கள் ஆக வேண்டிய அந்த சூழ்நிலை மீண்டுமாய் இருந்தது. உடனே அவர்கள் பயந்தார்கள். உடனே நம்மளை எங்கோர் ஹாஸ்பிட்டலில் அருமையான விநாயகம்மாவுடைய மனைவி மாமி அவர்களும் 2 பேரும் கடந்து போனாங்க. கடந்து போய் ரொம்ப கிரிட்டிக்கலான சில மருத்துவர்லாம் சொல்லிட்டாங்க, அம்மா ஏற்கனவே முதல் குழந்தை ஆனது போல இதுவும் அப்பேற்பட்ட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லும்போது மிகவும் பயந்து கொண்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் வேல்ஸ் காலேஜில் சூப்பு குடிச்சுன்னு இருக்கிறோம், நானும் ஆப்டகம்மை அவர். ஃபோன் வந்தது ஒரே அழ. நான் சொன்னேன், பயப்படாதம்மா, கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தரும் என்னுடைய ஜபத்தை கேட்ட நீ செஞ்ச அந்த காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். அதனால் ஆண்டுடைய வசனத்தை விட்டுறாத என்று நான் தொடர்ந்து அங்கேயே என்னுடைய ஃபோனில் அவரோடு கூட தொடர்பு கொண்டு ஜெபித்தேன். ஆறுதலான வார்த்தையில் வசனத்தை சொன்னேன், வசனத்தை புரியுமா, கர்த்தர் கண்டிப்பாக நிச்சயமாய் கைவிட மாட்டார். இன்னும் 2 வாரத்தில் ஒரு வாரம் நான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். அப்படி இருந்துச்சுன்னா உன்னையும் காப்பாற்ற முடியாது, உன் வயிற்றில் இருக்கிற குழந்தைய காப்பாற்ற. அதனால் பார்த்துக்கொள்ளு, ஒரு வேளை இப்போ இருக்கிறதுக்கு உன்னுடைய குழந்தையே போனால் கூட உன்னை காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் ரொம்ப ஒரு வியாபம். எனக்கு தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணாங்க. நான் தொடர்ந்து செபிச்சேன். அருமையான தேவத்தில் நடந்த காரியம் என்ன, அருமையானவர்களே, எந்த மருத்துவர்கள் சொன்னாலும் அந்த மருத்துவர்களுக்கு முன்பு தான் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அருமையான மகளுக்கு ஒரு அருமையான பெண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அருமையானதில் மருத்துவர்கள் ஆச்சரியப்பட முடியாத காரியத்தை கர்த்தர் செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் பெண் பிள்ளை பிறந்த உடனே அவர்கள் தன்னுடைய கணவர் அருமையான பழனி அவர் பேர் பாருங்க, அவரோட சொல்லி நீ போய் அண்ணனுக்கு ஒரு காணிக்கையாக நீ போய் கொடு,
அப்படின்னு சொல்லி குளத்தம்பேட்டில் இருக்கிற ஒரு சகோதரி வீட்டில் அன்னைங்களை கொடுத்துட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே ஒரு காரியம், நாம் ஜெபித்ததை காட்டிலும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி எலியாவைக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி முதலாவது எனக்கு ஒரு அடைய செய்திடுவான்னு சொன்னார். அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்த அந்த விதவையின் வீட்டை கர்த்தர் போஷித்து காப்பாற்றினது போல அருமையான அந்த வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்திலே வருகிறவர்களுக்கு நல்ல குளிர்ச்சியான பானங்களும் கூழும் கொடுத்து நல்ல கொடுக்கக்கூடிய அருமையான பிள்ளையாய் மாறி அப்பேற்பட்ட காரியங்கள் செய்ததுனாலே கர்த்தர் கவனித்து 2019 வருஷத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு விசுவாச கிருபையின் ஊழியத்தில் ஒரு நல்ல அருமையான மகளாய் விசுவாசியாக இருக்கிறார்கள். அருமையான நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், போஷிக்கிற மற்றவர்களை உபசரிக்கிற கர்த்தருக்காக கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து செய்கிற அருமையான மகனுக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அவருடைய வாழ்க்கையில் அந்த பிள்ளைக்கு பலவித காரியங்கள், நெருக்கங்கள், பலவித நோய்கள் பல எஃபெக்ட் பண்ணாலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குளத்தம்பேட்டு விநாயக மாமான்னு சொன்னால் ஒரு பிரதேவம். அப்பேற்பட்ட குடும்பத்தில் ஒரு மூத்த மகளாக இருக்கிற கோகிலாவை கர்த்தர் சாரால்னு பேர் வச்சு என் குடும்பத்தில் அருமையான மகளும் அருமையாக இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாங்க. அருமையான ஒரு கொடுக்கக்கூடிய அருமையான மகள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு நாம் ஜெபித்தாலும் கூட கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு சபைக்கு அவர்கள் தன்னால் இயன்ற காரியங்களை உபசரிக்கக்கூடிய நல்ல இருதயம் இருந்ததினாலே கர்த்தர் அப்பேற்பட்ட அற்புதத்தை செய்தார். அருமையான தேவனுடைய இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்காக நாம் செய்கிற காரியங்களிலே கர்த்தர் கவனமாக இருக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்கிறார். நீங்களும் நானும் எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டான போது அப்படியே கீழ்ப்படிந்து சாரிபாத்துக்கு போனான். சாதாரண விதவைதான் என்று விட்டு விடாமல் அவர்கள் விதவையும் கர்த்தர் போஷித்து காப்பாற்றினார். ஊழியக்காரனாகிய எலியாவையும் கர்த்தர் போஷித்தார். இந்த 2 காரியங்களையும், குடும்பத்தையும் சபையையும் தேவ ஊழியக்காரனையும் போஷிப்பு எங்க வருதுன்னா கர்த்தரிடத்துல வருகிறது. அருமையான தேவனுடைய ஊழியக்காரன் நல்லா இருக்கிறான்னா மந்தை நல்லா இருக்கும். விசுவாசிகள் நல்லா இருந்தால் தான் மேய்ப்பனாகிய ஊழியக்காரன் நல்லா இருக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நல்லா இருந்தால் தான் அந்த சந்தோஷத்தில் ஊழியக்காரன் நல்லா இருக்கும். பிள்ளை மந்தை நல்லா இல்லை, ஆடு சரியில்லைன்னா அது பெரிய ஊழியக்காரன் ஒரு நஷ்டம். மந்தை நல்லா இல்லாமல் ஊழியக்காரன் மாத்திரம் நல்லா இருந்தான்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மந்தையும் நல்லா இருக்கணும், விசுவாசிகளும் நல்லா இருக்கணும். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை நான் என் பிள்ளைகள் நல்லா இருந்தாராம், அதன் மூலமாக தான் கர்த்தர் என்னை போஷித்து ஊழியக்காரனை காப்பாற்றுகிறார் என்ற ஒரு சிந்தை நம்ம ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அதனால விசுவாசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அவர்கள் உயர்த்துவதற்கான வழிமுறைகளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது அவர்கள் வளரும்போது கர்த்தர் ஊழியத்தில் உள்ள ஊழியக்காரனாகி சபையால் இணைந்து ஊழியக்காரனும் கர்த்தர் உயர்த்துவார், சபை உயரும். இதற்கு எலியாவும் சாரிபாத்துடைய அவருடைய குடும்பமும் ஒரு உதாரணமாக இருக்கிறோம். அருமையான தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நான் கர்த்தருக்கென்று செய்கிற காரியங்களிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். அப்பேற்பட்ட காரியங்களை போஷித்து தன்னால் இயன்ற காரியங்களை செய்யும் போது கர்த்தர் கவனிக்கிறார். நாம் செய்கிற காரியங்களை கர்த்தர் கவனிக்கிறார். கவனித்து அதன் மூலமாக போஷித்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு எலியாவை போல தேவனுடைய வார்த்தையும் வாழ்க்கையில் வரும் சாரிபாத்து போல கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும் பொழுது கர்த்தர் உண்மையாகவே உங்களையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்த எங்கள் அன்பின் பருவதை சோத்தரிக்கிறோம். கேட்ட வார்த்தையின் படியே கர்த்தாவே சோத்திரப்பா. ஆவியானவரே, எலியாவுக்கும் எலியாவையும் சாரிபாத்து விதவினுடைய குடும்பத்தார் ஆண்டவரை வீட்டாரை கர்த்தர் போஷித்ததுக்கு காரணமாக இருந்தது ஆண்டவரே கர்த்தராகிய நீர்தான். ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரனாகிய எலியாவுக்கு வந்தது. எலியா சபையாகிய சாரிபாத்து என்ற ஆண்டவரே கர்த்தாவே கூட்டத்தாருக்கு சொல்லும்போது சபையும் கீழ்ப்படிந்தது. ஊழியக்காரனும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தான். ஊழியக்காரனையும் சபையையும் போஷித்து காப்பாற்றுகிற சகாயம் உள்ள எங்கள் கர்த்தர் ஆண்டவரே, நீர்தான் எல்லாவற்றையும் நடத்துகிறவர் என்பதை
அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள கர்த்தாவே ஆண்டவரே ஒரு தெளிவை கர்த்தருடைய வாழ்க்கையில உருவாக்கி வைத்திருக்கிறது கர்த்தருடைய பாதத்தில எலியாவை போல நீ சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் தங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் அநேக வெளிப்பாடு வழிமுறைகளை கர்த்தர் உருவாக்குகிறது. ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. பெரிய காரியம் நிச்சயம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நடத்துவதும் சமாதானம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு இன்றும் என்றும் சதா காலங்களில் மாறாமல் இருப்பதாக கர்த்தர்களை ஆஸ்வதிப்பதாக. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு வேளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகாமல் இருந்தால் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் அருகிலே விசுவாச கிருபை ஊழியங்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சபை இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை கேளுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுதலையாகும். God bless. Praise the Lord. God bless you. இன்னும் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாய் அறிந்து கொள்ள விரும்பினால் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் அருகில் விசுவாச கிருபையின் ஊழியங்கள் என்ற ஒரு சபை இருக்கிறது. நீங்கள் வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க. கர்த்தருடைய வார்த்தை தான் மாற்றத்தை கொண்டு வரும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். பலத்தினால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, ஆவியினாலாகும், என் தேவனால் எல்லாம் கூடும். ஆகையால் துதித்திடு, ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு. ஆகையால் துதித்திடு, ஊக்கமாய் ஜெபித்திடு, வசனம் பிடித்திடு, பயத்தை விடுத்திடு.